வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஊற வைக்காம அரைக்காம அடிக்கிற இந்த வெயிலுக்கு அடுப்பு கிட்ட ரொம்ப நேரம் நின்று கஷ்டப்பட்டு கூழ் காய்ச்சாம குக்கர்ல ஒரே விசில் விட்டா போதுங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான முறுமுறுன்னு பாப்கார்ன் போன்ற சுவையில இருக்கக்கூடிய ஒரு வத்தல் ரெசிபி ப்ரிப்பரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஈஸியா வத்தல் ப்ரிப்பரேஷன் இருக்கவே முடியாது. வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல குக்கர்ல மெஷரிங் கப்பால 1 கப்பு பெரிய ஜவ்வரிசியை சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்கும்ல குட்டி ஜவ்வரிசி, அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியில் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணீரெல்லாம் வடிச்சிட்டு இது போல் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசியை அளந்தமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு இதில் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணீர் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் எடுக்கணுன்றது கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்போ டம்ளரில் கூட ஜவ்வரிசியை அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போது சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வெயிட்டையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் கரெக்டாக ஒரு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு விசில் முடிஞ்சு ப்ரெஷரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி கிட்டத்தட்ட 70% அளவுக்கு மட்டும்தான் குக் ஆகிருக்கும். இப்போது இந்த சமயத்தில் ஜவ்வரிசி ரொம்பவே சூடாக இருக்குங்க. இது போல் சூடாக இருக்கிற சமயத்தில் ஒரு கரண்டியால் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜவ்வரிசியோட பதத்தை பார்த்தீங்கன்னா இது அப்படியே கரண்டியில் எடுத்து கீழே விட்டோன்னா கரண்டியில் ஒட்டாமல் கிட்டத்தட்ட ஒரு ஹல்வா மாதிரியான ஒரு பதத்தில் கட்டிப்பட்டு மாறி வந்துட்டு இருக்கும். இது மாதிரியான ஒரு பதம் தான் நமக்கும் தேவை. இப்போ குக்கர்ல இருக்கிற ஜவ்வரிசியை வேற ஒரு அகலமான மிக்சிங் பவுல்ல மாற்றி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்கும் போது அளவான முறையில் தண்ணீர் சேர்த்து வேக வச்சா மட்டும்தான் ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணீர் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா தொரன்னு நீர்த்த மாதிரி மாறிடும். சரி, இப்போ இது கூட இப்போ நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவை நல்லா நைஸாக பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சமயத்தில் உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசியை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தானே வேக வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேற்கொண்டு நீங்கள் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இதில் லெமன் ஜூஸ் சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் இது மாதிரியான ஒரு சுத்தமான காட்டன் துணியை தரையில் விரிச்சிருக்கேன். விரிச்சிட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணீர் நிரப்பிட்டு உங்கள் கைகளை நல்லா முதல்ல தண்ணீரில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி எட்ட சேர்த்துருங்க. ரொம்ப நெருக்கி பக்கத்தில் கிள்ளி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு கிள்ளி இந்த துணியில் காய விடுங்க. காய வைக்கிறது பார்த்தீங்கன்னா நிழலெல்லாம் காய வைக்கக்கூடாதுங்க. நான் மாடியில் சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் தான் காய வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக 2லேருந்து 3 நாள் வரைக்கும் காயணும். அப்படி காயும் போது தான் இது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத நல்ல சுக்காட்டம் முறுமுறுன்னு நல்ல காய்ச்சலாக இருக்கும். ஒரு நாள் முழுமையாக காஞ்சதுக்கு அப்புறமா வத்தல் துணியை பெரட்டி போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு இதை கிள்ளி எடுத்தோம்னா துணியில ஒட்டாம வந்துடும். அதுக்கப்புறமா வேற ஒரு தட்டுல மாத்திட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் வரைக்கும் முழுமையா காய வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு பதத்துல தாங்க இருக்கும். இப்ப பாருங்க, கம்ப்ளீட்டா 3 நாள் காஞ்சதுக்கு அப்புறமா ஜவ்வரிசி கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாம நல்லா சுக்காட்டம் காஞ்சு வந்திருக்கு. நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தான் இதை செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜவ்வரிசியோட அளவை அதிகமாக சேர்த்து செய்யுங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய வத்தலை பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பதமாக கலக்கலன்னு இது போல் காய வச்சிட்டிங்கன்னா பூச்சி வண்டெல்லாம் வைக்காது. சரி, இப்போ இந்த வத்தலை சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு நமக்கு தோணும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெயில் போட்ட உடனேயே கிட்டத்தட்ட இது பாப்கார்ன் மாதிரி நல்ல அழகாக பொரிஞ்சு வருது. இது பார்க்கறதுக்கு பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு காரம் போட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டும் சாப்பிட்லாம். இல்லைனா ப்ளைனாக அப்படியே கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்கு லஞ்சில் சைட் டிஷ்ஷாகவும் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே முறுமுறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்களும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வத்தல் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.